நான் வருவார் வருவார் என்று வழி மீது விழி வைத்த விடமாக பார்த்துக் கொண்டிருந்தேன். என் அண்ணமார்கள் யாரும் திரும்பி வரவில்லை. அப்பொழுது நான் இந்த காட்டு வழி போக பயமாயிருக்கிறது என்று என் அண்ணிமார்களை அழைத்தேன். எனது அண்ணன்மார்கள் வர முடியாது என்று இழுத்து கதவை சாத்தி உள்ளே புகுந்து விட்டார்கள். நான் அப்பொழுது அழுது புலம்பினேன். என் கண்ணீர் பட்ட இடம்லாம் அக்கடியாக பற்றி வீடு கோடா ஓவிரம் அத்தனையும் எரிந்து சாம்பலாகி போய்விட்டது. அப்பொழுது அவர்களும் எனது அண்ணிமார்களும் அந்த மாளிகைக்குள் மாண்டு மடிந்து விட்டார்கள். அவர்களை எடுத்துக்கொண்டு மாண்ட உடலை ஆற்றங்கரைக்கு சென்று அவர்கள் செய்ய வேண்டிய ஈம சடங்கெல்லாம் பெண்ணாக பிறந்து நான் செய்து முடித்துவிட்டு கையில் கரகம் எடுத்து அண்ணா அண்ணா என்று அழுது புலம்பிக் கொண்டு வந்தேன். ஆகையினால் எனது அண்ணமார்கள் மாண்டாயவர்களை எப்படியாவது உயிரிழப்பு தர வேண்டும் தாயே. ஆமா, அண்ணவருக்கு உயிரிழப்பு வந்தால் அடையாளம் சொல்லுங்கள். அம்மா, எனது அண்ணமார்கள் பெரியண்ணர் எட்டானை பழமுடையார், மீசை முருக்கழகன் மின்கோவக்காரன், பாதத்தில் செந்தாமரை புஷ்பம் வளர்ந்திருக்கும். எனது சின்னனருக்குள்ள அடையாளங்கள் மாட்டாலும் என் கண்ணர் மண்டியிட்ட பாவடையாய் இருப்பார். செத்தாலும் சீதேவி குண்ணாமல் இருக்கும். மேற்கு முகமாக எதிராளியை பார்த்தவனாக மாண்டிருப்பார். எனது அத்தைவிளை வைத்தினர் அனைவர்களும் ஆணைப்படை சேனையோடு பக்கத்தில் மாண்டிருப்பார்கள். எனது காராம் பறச்சி வைத்த கண்மணி வீரமுக சாம்புகன் இந்த ஐவனத்தில் அடங்கலில் அவரும் கட்டுப்பட்டிருப்பார். இவர்தான் எனது அண்ணமாருக்குள்ள அடையாளங்கள். அவர் உயிரிழப்பதனால ஓமம் உங்களுக்கு தெரியுமா? ஆமா, அப்படி உயிரிழப்பு வேண்டுமானால் ஓமம் விளக்க வேண்டும் தாயே. ஓமம் வளர்க்கும் போது அறிவிட்ட உடம்பை பொருதி தேய்த்து சிவனை எழுந்திருக்க சொன்னார் என்றால் எழுந்து வருவார்கள். அப்படி என்றால் எனது அண்ணமார்கள் மாட இடத்தில் பச்சை பந்தலிட்டு மாவிளை தோரணம் கட்டி பூவரசை நாயுருவி தெப்பை இவர்களெல்லாம் வைத்து ஓமம் வளர்த்தால் தேவர் மூவர் வருவார்கள். அதன் பிறகு எனது அண்ணமார்கள் உயிரிழப்பு எழுந்து விடுவார்கள் தாயே. அப்படி செய்யுங்கள். ஓம வளர்க்கின்றேனே தங்கை நான் ஓம வளர்க்கின்றேனே. ஓம வளரையில ஓம ஒன்றாக வாழ்த்திடத்தை வளவாம். ஓம முகையில தேவர் ஒரு உரமாய் வந்து சேர்வார்கள். தேவாதி தேவர்களே, ஆகாய வாணிகளே, உங்கள் ஐவர்களுக்கும் எங்கள் வணக்கம். எப்படி வந்த யமா தங்கையாரே, எப்படி வந்த யமா தங்கையாரே, எப்படி வந்த யமா, எப்படி வந்த யமா தங்கையாரே, எப்படி வந்த யமா, எப்படி வந்த யமா தங்கையாரே, எப்படி வந்த யமா, மயிலைகளை நிட்ட மாட போறாவல, எப்படி வந்த யமா தங்கையாரே, எப்படி வந்த யமா. தங்கமி, அண்ணா, இந்த கால்நடைகள் வாழ்கின்ற வனத்திலே, இந்த சிங்கங்களும் புலிகளும் உறங்குகிற வனத்திலே எப்படி தன்னந்தனியாக வந்தாய் சொல்லம்மா என் தங்கமே. அண்ணா, தாமல் வாங்கி வந்த வரம் அவ்வளவுதான். ஆகையினால் நீங்கள் ஐவர்களும் இந்த வைவனக்காட்டில் படையெடுத்து வந்த பிறகு நான் அரண்மனையில் இருந்து கொண்டு வருவீர் வருவீர் என்று வழி மீது விழி வைத்தனமாக பார்த்துக் கொண்டிருந்தேன். அப்படியா? நீங்கள் யாரும் வரவில்லை. அதன் பிறகு எனது அண்ணிமார்களை அழைத்தேன். அவர்களும் அரண்மனையை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று அரண்மனைக்கு புகுந்து விட்டு இழுத்து கதவடைத்துவிட்டு வர முடியாது, நீ எப்பயோ போ என்று சொல்லிவிட்டார்கள் சண்டாளிகள். அதன் பிறகு என் மனைவி வரவில்லை என்று சொன்னாலா? வாசந்தான் அண்ணா, அதிகாரிகள். அதன் பிறகு நான் அழுது புலம்பினேன். என் கண்ணீர் பட்ட இடம் அக்னியாக பற்றி எரிந்து நமது மாளிகை கோடா கோபுரம் அத்தனையும் சாம்பலாகிவிட்டது. அதோடு விட்டுவிட்டால் ஊர் உலகம் அனைத்தும் அழிந்துவிடும் என்பதற்காக வர்ண பகவானை தோத்திரம் செய்தேன். என் மேல் கருணை கூர்த்து பொன்மாறி பொழிந்தது, எரிந்த நெருப்பெல்லாம் அணைந்தது. அதன் பிறகு நமது அன்னிமார்களை எடுத்துக்கொண்டு ஆற்றங்கரைக்கு சென்று நான் பெண்ணாக பிறந்து அவர்கள் செய்ய வேண்டிய ஈம சடங்கெல்லாம் ஆற்றங்கரையிலே செய்து முடித்தது. அதன் பிறகு கையில் கரகம் எடுத்துக்கொண்டு அண்ணா அண்ணா என்று அழுது புலம்பிக் கொண்டு வந்தேன். அதன் அருளால் ஆதி பெரிய காலை கண்டேன். அவருடைய தேவர் மூவர் யாவரும் வந்தார்கள். அதன் பிறகு நீங்கள் உயிரிழப்பினீர்கள் அண்ணா. தாய், உன்னை மீண்டும் நான் பார்க்க போகிறேனா என்று நினைத்தேன், பார்த்து விட்டேன். அண்ணா, நம்மளுக்கு விதிமோச்சம் என்ன நடக்குமோ அது நடந்தே தீரும். அப்படி இருந்தாலும் பெரிய காண்டிருக்கிறார். தாயி, எங்களுக்கு நீங்கள் தான் வழி சொல்ல வேண்டும். நாங்கள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்,
எங்களுக்கு சொர்க்கலோகம் தெய்வலோகம் கிடைக்க வேண்டும், அதற்கு தாங்கள் சொல்லுங்கள். ஆனால் முடியாது என்று மறுத்துவிட்டீர்கள். காரணம், மேனாட்டிலே அருணாக்கட்டி பிள்ளை முதல் காரியம் ஒருவர் கூட இல்லை. எல்லாரையும் வெட்டி அறுத்து இரத்தாராக ஓடிக்கொண்டிருக்கிறது தலையூரிலே. அதனால் வீரமலையிலே வீரப்போர் புரிந்து விட்டீர்கள். உங்களுக்கு தெய்வலோக பட்டம் கிடையாது. என் தங்கைக்கு தெய்வலோக பட்டம் கேட்டுங்கன்னு கேட்டால், என் தங்கை நெல்லிமலாட்டு கோட்டையோடு அன்னிமார்களை சேர்ந்து அழித்ததால் என் தங்கைக்கும் தெய்வலோக பட்டம் கிடையாது என்று மறுத்துவிட்டீர்கள். ஆனால் கலியுக தெய்வமாக நீங்கள் காட்சியளிக்க வேண்டும். வருடத்துக்கு ஒரு முறை மாசி மாதம் சிவன்ராத்திரி அன்றைக்கு சடையா நட்சத்திரத்தில் வீரமலை ஐவனக்காட்டிலே வீரப்போரிலே திருவிழா கூட்டுவார்கள். அப்பொழுது மலைக்கு முன்னே விழுந்த மகாமணிக்கும் ஆதி பெரிய காண்டியவனுக்கும் முன்னாள் பூசையும் இரண்டாவதாக உங்களுக்கு பூசையும் கொடுத்து வணங்குவார்கள். வருகிற மக்களை கலியுக தெய்வமாக மாறி நீங்கள் காட்சியளித்து நீங்கள் வரம் கொடுக்க வேண்டும். செத்தவர்கள் பிழைத்தால் சீமை பொறுக்காது, மாண்டவர்கள் பிழைத்தால் மானிடம் பிறக்காது. அதனால் நீங்கள் எங்கெங்கு இறந்தீர்களோ அங்கங்கே சென்று அமர வேண்டும். மீண்டும் நீங்கள் இறந்த இடத்திலே தெய்வமாக சிலையாக உருமாற வேண்டும். அதற்கு நான் வரம் தருகிறேன் என்று ஆதி பெரியகாண்டியம்மன் 30 தேவர்களும் வரம் கொடுத்தார்கள். அதேபோல் எங்கெங்கே நாங்கள் மாண்டோமோ அங்கங்கே சென்று தெய்வமாக காட்சியளிக்கின்றோம். எங்களது அசுவத்தின் மீது ஏற அமரப்போகிறோம். தேர் நடக்க பெரிய காண்டி தேவர் படைகள் சூழவே, தேர் நடக்க பெரிய காண்டி தெய்வ சபைகள் கூடவே, போரு கத்த பொன்ன சங்கர் போர்க்கிறதை ஏறினார். தேர் நடக்க பெரிய காண்டி தெய்வ சபைகள் கூடவே, அத்தனையால் நல்லதங்கால் முத்துமலாக்கு ஏறினார். அத்தாவில்லை அத்தானுமே யானை வாகனம் ஏறினார். கடிகளுக்கு வீரபோகர் காலை வாகனம் ஏறினார். தேரடக்க பெரிய காண்டி தேவர் படைகள் சூழவே, நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், ஒரு செழிக்க வேணும், யானை தங்கமே ஒத்த மழை பெய்ய வேணும், வண்டி பெருக வேணும், பால் பழம் முக வேணும், பட்டி பெருக வேணும், பால் பழம் முக வேணும், எல்லோருமே யானை தங்கமே வாழ்க வேணும். நாடகக்கலை நடிகர்களை ஊர் பொதுமக்கள் எல்லோரும் இதுவரை எங்களுக்கு விடைபெறி சிறப்பான ஒரு ஒளி அமைத்து கொடுத்த செல்வி ஆடியோஸ் பெத்தங்கம்பட்டி செல்வி ஆடியோஸ் உரிமையாளர் அன்பு சகோதரர் பழனி அவர்களுக்கும் பணி செய்த அன்பு நண்பர்கள் கருப்பசாமி ஆடியோஸ் இடையபடி சேர்ந்த கதிர் அவர்களுக்கும் எங்களது நாடக கலைக்கு சந்தித்துக் கொண்டு இந்த நாடகத்தினை கரகத்தோட கோயிலுக்கு போயிட்டாங்க. கை கூட்டி போய் எங்களது அருள்மிகு ஸ்ரீ பேச்சியம்மன் பெரியப்பட்டன் சுவாமி, சின்னப்பட்டன் சாமி, வீட்டு சாமி